ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சப்பாத்திக்கு ரொம்ப சுவையான முறையில் சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கூட ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் இதை செஞ்சுருக்கிறேன். சப்பாத்திக்கு இது அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சன்னா மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய சன்னா மசாலா கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிறப்பட்ட கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலாவுக்கு 1 டம்ளரு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மசாலா அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டக்கடலை எடுத்துக்கங்க. இப்போ 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்திட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணி எடுத்துக்க வேணும். சன்னா மசாலா செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சேர்த்திட்டு, பட்டை கொஞ்சமாக, கிராம்பு 2, ஏலக்காய் 1, அன்னாச்சி முக்கு கொஞ்சமாக சேர்த்தி இந்த பிரியாணி பொருள் எல்லாம் சேர்த்தி நல்லா 1 நிமிஷம் சிம்மில் வச்சு பொரிய விட்டுட்டு இதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதை சேர்த்திக்கணும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும். வெங்காயம் சேர்த்திட்டு இதில் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திட்டு 1 கைப்பிடி கருவேப்பிலை இதோடு சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வேணும். வெங்காயத்தை நல்லா வதக்குனா தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் 3 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும்போது நல்லா சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கங்க. இப்போ தக்காளி சேர்த்திட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்க வேணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. மிளகாத்தூள் சேர்த்திட்டு மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு எண்ணெயில் 1 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் பச்சை வாசம் போனதும் இதில் தண்ணி குறைவான முறையில் சேர்த்துனா போதுமானது. நம்ம கிரேவியாக செய்கிறனால நீங்கள் 1/2 கப்பு தண்ணி மட்டும் இல்லை 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது இதில் தயிர் 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். தயிர் எக்ஸ்ட்ரா இதுக்கு சுவையை கூட்டும். இந்த சன்னா மசாலாவுக்கு கண்டிப்பாக தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். தயிர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்க வேணும். 1 நிமிஷம் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதில் கொண்டக்கடலை வேக வச்சதில் 1 கை அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டக்கடலையை 1 கை அளவுக்கு பிசைஞ்சு விட்டு சேர்த்தும் போது இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ மீதி உள்ள வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோடு இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் கட்டாயம் 1 கைப்பிடி எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்திக்கிங்க. அப்போ தான் இந்த சன்னா மசாலா நல்லா கிரேவி தன்மையிலையும் கூடுதல் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலாலாம் அந்த கொண்டக்கடலில் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி குக் பண்ணிக்க வேணும். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் கலந்து குக் ஆகி வந்துருச்சு. இந்த சுவையில் செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கடைசியாக நாம் சன்னா மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் கடைசியாக தான் இந்த சன்னா மசாலா சேர்த்து வேணும். அப்போ தான் இதோட ஃபேவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் மசாலாவோட சேர்த்தக்கூடாது. கட்டாயம் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சன்னா மசாலாலாம் கொண்டக்கடலில் சேர்ந்து நல்ல சுவையான முறையில் சன்னா மசாலா கிரேவி மணக்க ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சன்னா மசாலா கிரேவி
ரொம்ப அட்டகாசமான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். சன்னா மசாலா கிரேவியை இந்த சுவையில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான சுவை இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சன்னா மசாலா கிரேவிக்கு நான் போட்டிருக்கிற மாதிரியே இந்த பொருளெலாம் சேர்த்து கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.